சீமானுக்கு ஓட்டு போட்டோம் தான் என்ன சொன்னாரு செஞ்சு பேட்டிட்டாரா நீ இப்ப என்ன சொன்னாரு அணில் குஞ்சு மரத்தில் ஏறி நிற்கிறாங்க. நாங்கள் அணில் குஞ்சு தான் கிடையாது, சிங்கம். பேசி ஜெயிச்ச பிறகு தான் தெரியும் நாங்கள் யாருன்னு. ஜெயிச்சுட்டு வந்து அவர் நம்ம சந்திக்கிறோம். எங்கள் தலைவர் பேசுனார்ல, பச்சை பஸ் வரும் மஞ்சள் பஸ் வரும், நாங்கள் ஜெயிச்சிருவோம். அப்புறம் ஒருத்தன் மஞ்சள் பஸ் கிளப்பிட்டு போகிறான், ஒருத்தன் பச்சை பஸ் கிளப்பிட்டு போகிறான்னு. அதெல்லாம் கிடையாது தலைவா. டிக்கெட் இங்கே வந்து நிற்கிறது முழுக்க எங்கள் விஜய் பிள்ளைங்க, டிவிக்கே தான். தமிழக வெற்றி கழக பிள்ளைங்க எல்லாம் ஜெயிச்சுட்டு பார்த்துக்கலாம். அப்படி பேசிக்கலாம். அவர் கொள்கையில் என்ன இருக்கு? மாட்டுக்கறி திண்டு உடம்பு எடுத்துட்டு போனாரு. அப்புறம் 10 நிமிஷத்துக்கு மேலே எங்கள் தலைவரை ஏன் பேச விட மாட்டீங்க? ஏன் பயமா இருக்கா? ஏன் கரண்ட் ஆஃப் பண்ணுறீங்க? பயமா இருக்கா? நாங்கள் பேசுனா எங்கள் தலைவர் வந்து பேசுனா எங்கள் பசங்களை பிடிச்சிருமா, உங்கள் ஓட்டு சேர்த்து பிடிச்சிருமா? அப்படிலாம் கிடையாது. அவரை வந்தோமா பார்த்தோமா பேசினோமா போனோமான்னு இருப்போம். நாங்கள் வந்து எலி குஞ்சுலாம் கிடையாது தலைவர். அவன் சொல்லுவான் தலைவர் இந்த மரத்தில் என்ன எலி குஞ்சு அப்படி இப்படின்னு. நான்லாம் பாருங்க ஆபரேஷன் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன். எதுக்காக வந்து நிற்கிறேன்? என் தலைவரை பார்க்கணும். என் ஓட்டு அவருக்கு தான். கடை நடத்துகிறேன், 1 மந்த் சோனு கியூவில் கடை ஓப்பன் பண்ணியிருக்கேன். கடை நடத்துகிறேன், கடையை சாத்திட்டு வரேன். இன்றைக்கி எனக்கு எவ்வளோ தெரியுமா லாஸு? 20,000 ரூபா. அதுக்காக நான் பார்க்குறேன். என் தலைவரை பார்க்கணும், அவருக்காக தான் என் ஓட்டு. என் ஊர் கீழூர். எனக்கு அதை பற்றி பயமே கிடையாது. எவனை பற்றி பேசினாலும் நான் பேசுவேன். எங்கள் ஆட்சியில் நாங்கள் ஜெயிப்போம். ஜெயிச்சுட்டு வந்து போய் பேசிக்கிறோம். சும்மா என்னென்ன பேச்சு பேசிருக்கிறாங்க இவங்களாம். எப்படி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? என் பிள்ளை யார்கிட்ட தயவுலையாச்சும் வரானா? கிடையாது. திறமை இருக்குது, என் பிள்ளைக்கு முகராசி இருக்குது, என் பிள்ளை பணம் இருக்குது, இறங்குறான் முடியும். நாங்கள் மக்கள் ஏற்று உட்கார வைக்கிறோம். இதில் சும்மா ஓடுற நாய் ஒடியாடுற நாய்க்கெல்லாம் ஒன்றும் வேலை கிடையாது. பயப்படுறானுவோ, காலை வச்சா பயப்படுறானுவோ. தமிழ்நாடு என்ன போகுது? தமிழ்நாடு மாற போகுது. அவன் ஊருக்கு சீட்டை கிழிச்சிக்கிட்டு திருக்கோளைக்கு ஓடுறான், திருச்சிக்காகவும் ஓடுறான், மெட்ராஸுக்காகவும் ஓடுறான். எவன் பிறந்த ஊருக்கு போகிறானுங்கிறது தெரியாது. அதனால இப்போ எல்லாம் அங்கே வராத இங்கே வராத, நீ வரக்கூடாது நீ வரக்கூடாது. எதுக்கு வர வேணான்னு சொல்கிற? ஓன் ஊரா? தமிழ்நாட்டு ஓன் ஊரா? நீ எங்கே இருந்து போன? அவன் வந்து இன்னைக்கு நீங்கள்லாம் பணத்தை வச்சு அரசியல் பேசுகிறீங்க. உங்களுக்கு தெரியுமோ என்னமோ? என் பிள்ளை விஜய் படம் நாளைய தீர்ப்பு படம் நடித்தான். நாளைய தீர்ப்பு படம் நடித்து அந்த படம் நடித்த பணத்தை 3 கிலோ அரிசி போட்டு எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் வாங்கியிருக்கேன். நான் வாங்கியிருக்கேன் 30 வருஷத்துக்கு நான் வாங்கியிருக்கேன். பிள்ளை நாளைய தீர்ப்பு படம் நடித்து என் மவ வந்து 23 வருஷம் ஆகுது. நாளைய தீர்ப்பு படம் நடித்தா அப்போயே அரசியலில் அரிசி போட்டு கொடுத்தேன். பிள்ளை நாங்கள் வாங்கினோம். இன்னும் இல்லாட்ட நெஞ்சம் வாங்கிட்டு மக்களை எங்கே போனோம் திறந்தா கொலை பிள்ளை கல்லாம்படான வச்சுட்டு பிள்ளைய கொள்றா. அங்கே போனால் வாத்தியார் பொண்ணு கிடக்குறான், ரோட்டில் பொண்ணு நடக்க முடியலை. என்ன நடக்குது? தமிழ்நாடு அரசியலாகவே இருக்குது. அவன் குடும்ப அரசியல் நடத்துகிறான். மக்களுக்குன்னு அவன் நடத்துகிறான் அரசியல். இப்போ அவன் குடும்ப அரசியல் நடத்துகிறான். இவன் குடும்ப அரசியல் நடத்தான். உட்கார வச்ச இவனா? நம்மளுக்கு சேவை செய்ய உட்கார வச்சான். இவன் நம்ம சேவையை விட்டு அடுத்த சேவையை பார்க்குறான். இவன் என்னத்துக்கு அடுத்த சேவை பார்க்குறான்? நம்மளுக்கு அவன் சேவை செய்யணும். நம்ம எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு தான் சேவை செய்யணும். யாராக இருந்தாலும் நம்ம கொடுக்குற காசு தான், நம்ம கட்டுற வரி தான் இவனை வாங்குறானு. இவன் என்ன அங்கே போய் நிற்பான், இங்கே போய் நிற்பான், அங்கே வரக்கூடாது இங்கே வரக்கூடாது, இவன் வரக்கூடாது, இவன் அண்ணா சிலைக்கு வரக்கூடாது, அந்த இடத்துக்கு வரக்கூடாது, தஞ்சாவூர் வரக்கூடாது, இவன் ஒப்பு விட்றா. ஏன் எல்லாம் பயப்படுறானுவா? நீங்கள் வந்து அவன் பயந்தானா? கிடையாதுல்ல. மக்கள் கூப்பிட்றேன், பிள்ளைங்களை பார்க்க வரான். உங்களுக்கு என்ன வலிச்சு? எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க? ஏன் சலசலப்பு? இப்போ நான் ஒரு வாரமாக அப்படி தான் நடக்குது. அவர் வந்து படம் நடிக்கிறானா, படத்தில் ஆடுறாப்புல வந்து நடிச்சு காட்ட வந்திருக்கிறானா? நீ எந்த படத்தில் இருந்த? இவன் பேசுகிறான சீமா, இவன் எங்கே இருந்தான்? இல்லை இந்த ஸ்டாலின் இப்போ உட்காந்துட்டு நான் தான் ஆச்சுங்கிறாரு. என்ன ஆச்சு? யார் ஆச்சு? எங்கள் தங்க பணம் நடித்து என் தலைவர் என் தலைவியும் போட்ட பிச்சை இன்னைக்கு நீ வாழ்கிற. அன்னைக்கு என் தலைவர் ஜெயலலிதா போடணும்னா நம்ம திருக்கோளையில் இருப்பேன். இது நடந்திருக்கும் கண்டிப்பாக. நாங்கள் போட்ட பிச்சையில் என் தாய் என் தலைவர் நடித்த படத்தில் நீ வந்து ஆண்டுக்கிட்டு போய் தமிழ்நாட்டை நீ ஏமாற்றி கையில் வச்சு அலையிற. உன் வீட்டு குடும்ப அரசியல் நடக்குது. ஏன் எம்ஜிஆர் வந்தார் குடும்ப அரசியல் பண்ணார், அம்மா வந்தாங்களா பண்ணாங்களா? அதே மாதிரி என் பிள்ளைய வரான், பண்ண மாட்டான். நேர்மையான அரசியல் பண்ணுவான். நேர்மையான அரசியல் பண்ணி ஏவன் தலையெழுத்து மாறும்னு பாரு. அன்னைக்கு தெரியும்பா. நீங்கள் பாருங்களேன், அது நடக்கும் கண்டிப்பாக. பிள்ளை உட்கார வச்சுட்டோம்னா என் பிள்ளை அந்த பூமியை விட்டு மறைகிற வரைக்கும் என் பிள்ளை தான் எம்ஜிஆர். இதில் மாற்றமே கிடையாது. பிச்சு ஒன்று ஃபயராக இருந்தேண்ணா வரப்போகிற 2024 அவர் தான் சிஎம் ஆக போகிறாரு. வேறு யாரும் வந்து எதுக்க கூட நிற்க முடியாது அவர்கிட்ட. சரிங்களா? இது நல்லா பொதுவாக சொல்ல முடியாது. இந்த ஊரில் நான் மயிலாடுதுறை இங்கே உள்ளவங்களுக்கே அவங்களுக்கு தெரியும். மீனவர்கள் இப்போ இல்லை, அப்படியே ஒரு தளபதி தான் வருவார். 2026 எங்கள் தளபதி தான் வருவார். இங்கே எங்களுக்கு எல்லாம் கொடுப்பாரு. என்ன பேசுறாரு? கரெக்டாக பேசுறாரு. என்ன எல்லாரும் சொன்னாங்க வேலை வாய்ப்பு இங்கே இல்லை, எல்லாரும் சொன்னாங்களா வேலை வாய்ப்பு வாங்கி தர சொன்னாங்க, எல்லா வாய்ப்பும் தர சொன்னாங்க. டிஎம்கே ஆட்சி சொன்னாங்க, செஞ்சாங்களா? இல்லை. இப்போ என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் கரெக்டாக சொன்னாரு. ஆட்சியில் கரெக்டாக சொன்னாரு. 2026
தவிர தலைவர் தான் வருவார். எங்கள் தலைவர் மீனவர்களுக்கு எல்லாரும் நல்லா செய்வார். தலைவர் சொன்னபோது கொள்கை இல்லைன்னு சொல்றீங்களா? கொள்கையை பின்பற்றானுங்க தோழர்கள், தோழிகள் பின்பற்றுவோம். ஒரு நிமிஷம் இருப்பா 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 இரு இரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தோமா? லேடிக்கு இளைஞர் கொடுத்தோமா? சொல்லுங்க அக்காவை. இப்போ நீங்க சொன்னதுக்கு நாங்க வரோம். கொள்கை இல்லாம தான் தந்தை பெரியாருக்கு, காமராஜருக்கு நினைவு நாளுக்கெல்லாம் போய் மாலை போட்டு மரியாதை செலுத்துறோமா? எந்த கட்சி தலைவன் செய்யலாம்? எந்த கட்சி தலைவருங்க செய்கிறானுங்க? வீட்டை விட்டு வரமாட்டான், வீட்டை விட்டு வரமாட்டான். வீட்டை விட்டு வந்தால் நாடு தாங்காது, தமிழ்நாடு தாங்காது. நாடு இது. நீங்கள் சீமானை பற்றி கேளுங்க. சீமான் அவர் வந்து அணில் மாதிரி மரத்துல மாத்திரம் சரி இருடா நான் சொல்கிறேன் பாரு. புலி சிங்கம் எல்லாமே மறையேறும். நாங்க மறையேறினாலும் வேற மாதிரி மறையேறுவோம். சரிங்களா? அணில் குஞ்சு கிடையாது. நாங்க இருடா வர சொல்லுங்களேன். மறையேறோம்னு சொல்றீங்களா? உன்னை கேட்குறோம், வெக்கமா இல்லை? தளபதி பிள்ளைங்க ஓட்டு போடுற வரைக்கும் தளபதியா தம்பி தம்பி அப்படின்னா, அப்புறம் விழுப்புரம் மாநாட்டத்தில் தலைவன் வந்து ரோட்டில் அடிபட்டு சாகணும்னு சொல்கிறேன். உன்னை எப்படி நாங்கள் சும்மா விடுவோம்? எங்க உசுர அவருதான், எங்க உயிர. இருப்பா மாநாடு, மரத்துக்கு மாநாடு போடு, கோழி குஞ்சுக்கு மாநாடு போடு, கூட்டம் போடுதா? 30 விழா நடத்தினார்ல ஐயா, வணக்கம் அங்கிள் சொல்ல மாட்டோம், தலைவர் பண்படி ஐயா சாலின சார். மரத்து ஒரு அத்தியாவசியம் தளபதி 250 கோடி வாங்குறாரு சம்பளம். உழைப்பு, ஒரு படத்தோட உழைப்பு, அந்த உழைப்புக்கு ஊதிய காசு தான். நீ இப்போ வந்திருக்க, உனக்கு ஒருத்தவன் சம்பளம் கொடுத்துருப்பான். இப்போ இந்த பையன் ஒரு 10 பேரை கூட்டு வந்தாங்கன்னா வச்சுக்கேன், இவன் பொறுப்பில் வந்திருப்பான். தமிழக ஒத்த ரூபா வாங்காம கூட்டம் கூடுறதெல்லாம் நாங்கள் மட்டும்தான், தளபதி மட்டும்தான். சரிங்களா? வேறு எவனும் வர முடியாது. ₹1 காசு இல்லாமல் அந்த முகத்துக்கு பார்க்க இந்த வெயிலில் இதை விடுங்க. மாநாட்டிலையும் நின்னோம், 2 மாநாடு சிறப்பாக செஞ்சிட்டோமா? ஏன் எங்களை பார்த்து சின்ன பயலுங்க சிங்கா குட்டிங்க இதுங்கெல்லாம் சிறுத்தை குட்டிங்க இவங்க. ஒரு சுறா படத்தில் சொல்லியிருப்பாரு, ஞாபகம் இருக்கா? என் பசங்க சின்ன பசங்கள ஒருத்தவங்க சிங்க குட்டிங்க, சிறுத்தை குட்டிங்க அவங்க. தோழருங்களா சொல்லு, நாங்கள் ரசிகரா இல்லை, நாங்கள் இந்த மாதிரி கொள்கையை பின்பற்றுறோம். அவர் கடமையாக நாங்கள் வந்து ஒரு இதில் செய்யாதீங்கன்னா ஆர்வக்குள்ளரில் செய்கிறாங்க. நண்பர்களே அதை தவிருங்கள். நடிகர் வந்தா கூட்டம் வரதான். நீ நடிக்கலையாப்பா படம்? இரு நீ படம் நடிக்கலையா? உன் புள்ள சாலினும் அவன் என் அண்ணனை பார்த்தா டான்ஸே ஆட கற்றுக்கிட்டான். நீ வந்தா 3 மாசத்துல துணை முதலமைச்சர்னு போஸ்டிங் போட்டு உட்காருவப்ப மக்கள். சரி இருடா நான் பேசுறேன். துணை முதலமைச்சர் என்னன்னு சொல்றீல, என்ன செஞ்சான்? எந்த கூட்டத்துக்கு பிரச்சாரம் போட்டாலும் 200 ரூபா கொடுத்து கூப்பிடுறீங்க. இந்த 30 விழாவில் ஒரு பெண்கள் போகிறோம், டாய்லெட் வைக்க முடியாதா? 250 கோடி வாங்கினா அம்மா டாய்லெட் ஏன் போட்டாரு? போன வருஷம் மாநாட்டில் தண்ணி பிரச்சனை சொன்னோம். எப்படி நியூஸ் போனுச்சே தெரியல. 100 ரூபா கொடுத்து வாங்கணும். ஆனால் தண்ணி இன்னைக்கு 15 லட்சம் அவரு கொடுத்துருக்காரு, பைப்பு கனெக்ஷன் கொடுத்துருக்காரு. ரோட்டில் வரவங்கெல்லாம் தண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. பசி இல்லாமல் நாங்கள் அங்கே உட்காந்தான் இருந்தோம். நல்லபடியாக மாநாடு நடந்துச்சு. தோழனை ஒருத்தவனை தூக்கி போட்டான்னு சொல்லி ஒரு பொம்பளையும் ஒரு அம்மாவும் போய் பேட்டி கொடுத்தாங்களே. எவன்டா காசு சொன்னீங்க? எச்சப்பலோலா எவன் காசு கொடுத்தான் அவங்களுக்கு? உண்மையான தொண்டன் அவன் டிவிக்கு நம்பரு போட்டான் அவன் ஐடியில். நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுறோம். அது எல்லாம் ஷேர் ஆகிட்டு உங்களுக்கு தெரியும். நாங்கள் அவரை கண்டா ஏன் பயப்படுறீங்க? சரி, அவர் நடிகராக இருந்தவர் தான். நீ ஒழுங்காக ஆட்சி அமைச்சிருந்தீங்கன்னா அவர் ஏன் வர போகிறாரு? அவர் ஏன் வரணும்? இல்லை நான் கேட்குறேன். நான் ஒரு பெண்ணு, என் வீட்டில் என் ஊர் தஞ்சாவூர், அங்கேருந்து நான் வரணுமா? நான் நிறைய தடவை தளபதியை பார்த்திருக்கேன், தளபதியோட போட்டோ அப்படிங்க, தளபதியோட பேசியிருக்கேன். அன்பான ஒரு மனிதர், பெண்களை மதிக்கும் ஒரு அண்ணன் தளபதி விஜய். நடிப்புலையும் சரி, நடிப்பில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதும் சரி, இப்பயும் சரி, பெண்களை வந்து மாநாட்டில் அவங்களோட தங்கச்சி, அவங்க பிள்ளைங்களாம் தாய் மாமன்னு சொல்லலாம். எந்த அரசியல்வாதி யாச்சும் சொல்லுவானா? எந்த நடிகலாம் சொல்லுவானா? கேள்வி கேளுங்க. இதுக்கு மேல இப்ப வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. ஆமாண்ணே, அரியலூர்ல ஏன் கரண்ட் கட்டு பண்ற? பாஜக கூட்டணி நீ வந்து கூட்டம் போட்டா அவனுக்கு கரண்ட் கொடுப்ப, அடுத்த கட்சி ஓட்டம் போட்டா கரண்ட் கொடுப்ப. என் அண்ணா வருவான், ஆம்புலன்ஸ் வருமா? அது வரைக்கும் ஆம்புலன்ஸுக்கு வழி இல்லையா? எங்கள் பிள்ளைங்க ஆம்புலன்ஸுக்குலாம் வழி விடுவோம். மரத்துலேருந்து ஏறுறோம்னா தலைவரை பார்க்க ஆர்வத்தில் ஏறுறாங்க. அதெல்லாம் தப்பு சொல்லாதீங்க யாருமே.
மீடியாவையும் நாங்கள் தப்பு சொல்ல, அரசை தான் நாங்கள் தப்பு சொல்கிறோம். அரசை நீங்கள் ஒழுங்காக ஆட்சி நடத்துங்க. பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்து 1000 ரூபா கொடுத்தா நான்லாம் வாங்கலை. நான் எழுதி போட்டு வரல, எனக்கு வேணாம். தளபதி சொன்னது எங்களுக்கு காதில் உழுவலை, ஆனால் அவர் பேசுனது என் காதில் உழுவலை. ஆனால் மக்கள் பேசுனதையெல்லாம் இப்படி வாங்கிட்டு போயிருக்கிறான். தமிழ்நாட்டு தலையெழுத்து மாற்றி ஆகணும். தமிழ்நாட்டு சிஎம் விஜய் எங்களை கண்ணீரோடு நாங்கள் பல பேர் மீனவர் பெண்கள்லாம் தாலி கூட இல்லாமல் ரொம்ப தவிக்கிறோம். இந்த கச்சத்தீவை என் பிள்ளை வந்து வாங்கி கொடுத்து தமிழ்நாடு தலையெழுத்தை மாற்றினா என்றைக்கும் நாங்கள் விஜயை தான் ஏற்றுக்குவோம். இந்த தமிழ்நாட்டில் நம்ம யாருமே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். எங்களை பொறுத்தளவுக்கு என் பிள்ளை விஜய் தான் வரணும் அரசியலுக்கு. நாங்கள் பிள்ளைய உட்கார வைக்கிற வரைக்கும் நாங்கள் தூங்க மாட்டோம், உறங்க மாட்டோம், எதுவுமே செய்ய மாட்டோம். இன்னும் 178 நாள் இருக்குது. 178 நாள் முடிஞ்சு 200வது நாள் என் பிள்ளை விஜய். 200 நாள் 188 இருக்குது, 78 நாள் இருக்குது. அது முடிஞ்சு 200ல் விஜய் அரசியலுக்கு உட்காருவார். இது கண்டிப்பாக நடக்கும். இதில் மாற்றமே கிடையாது. மக்கள் எல்லாம் அதுக்கு தான் போடுவோங்க. இங்கே கவலை அதான் இப்போ சொன்னாங்களா, நாங்கள் தான் சொல்கிறோம். எங்களுக்கு அதை வாங்கி ஃபுல்லாக கொடுத்தாவே போதும்பா. அவர் வந்து இப்போ என்ன செய்யணும் வந்தவங்களாம் என்ன சொன்னாங்க, இந்த ஸ்டாலின் எடுத்துங்களேன், நான் அரசியலுக்கு வருவேன், நான் வந்தாக்கோ உங்களுக்கு ஜெயலலிதா சேர்த்ததை முன்னணியில் கொண்டாந்து வைப்பேன்னு. கிடையாது. மக்களுக்கு 1000 ரூபா பணத்தை கொடுத்து ஏமாத்துறேன். இந்த ஃப்ரீ பஸ்ஸு இதெல்லாம் தேவையில்லையே, இதெல்லாம் தேவையில்லை. விலைவாசி இப்படிலாம் ஏறினா மக்கள் என்னப்பா செய்ய முடியும்? அண்ணனுக்கு உழைச்சி சாப்பிட்றதுல ரொம்ப கஷ்டப்படுறோம். ஃபுல்லாக வந்தானாக்கா மாற்றம் வரும், மாற்றம் கிடைக்கும். இது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அது எந்த பணபலம் இருந்தாலும் எங்கள்கிட்ட நடக்காது. நாங்கள் போட்டால் தான் நீ பணம் அங்கே உட்கார முடியும். நாங்கள் போடலாம், நீ எப்படி உட்காருவ? நாங்கள் போட்டால் தான் உன் பணம் செல்லும். எல்லோரும் வந்தீங்க, 200 ரூபா கொடுத்தீங்க, 500 ரூபா கொடுத்தீங்க, 1000 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கினீங்க. நாங்கள் எப்போ காசே கொடுக்க மாட்டோம். ஆனால் ஓட்டு வாங்குவோம், நாங்கள் போடுவோம், உட்கார வைப்போம், ஆட்சி கட்டில் அமர்த்துவோம். இது நடக்கும் கண்டிப்பாக. இதே நாகப்பட்டினத்தில் ஒரு 10 வருஷம் முன்னாடி சாதா நடிகராக இருக்கும்போது மீனவர் பிரச்சனை வந்தது. அப்போ வந்து எந்த ஒரு ஆட்சியில் உள்ளவங்க யாருமே வரல. தனி மனிதனாக ஒரு நடிகராக வந்து கீத்துக்கோட்டையில் உட்காந்து கடல் மண்ணில் வந்து போராட்டம், அப்போயே இலங்கை கடற்படை வச்சு கண்டித்து போராடினார். இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சார். இந்த கூட்டம்லாம் கோமாளி கூட்டம் இன்றைக்கி அவர் நடிக்கிறாரு, ஷோ காட்டுறாரு. நீங்கள் சொல்கிறீங்களே, உங்களுக்கு பயம் இல்லைனா தயவு செஞ்சு வழி விடுங்க. ஏன் தடுக்கிறீங்க? எங்கே போனால் முட்டுக்கட்டை ஏன் போடுறீங்க? அடுத்த 2026 அவர் தான் வரப்போகிறாரு. இப்போ ஏழை விவசாயிலேருந்து மீனவர்லேருந்து எல்லாமே விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. அதான் உண்மை. எத்தனையோ பேருக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு ஏமாளி தான், உங்களுக்கு ஓட்டு போட்டு நடுவில் நிற்கிறது நாங்கள் தான். இன்றைக்கி பாருங்கள், ஒரு மாணவன் படிச்சுட்டு வெளில வருவான், 10 லட்சம் 8 லட்சம் கட்டினா தான் அவனுக்கு கவர்மெண்ட் வேலை. அவன் அப்பா அம்மா வந்து ஏழை விவசாயமாக அவன்கிட்ட பணம் காசு இருக்காது. நீங்கள் எல்லாரையும் எங்கேருந்து பிடிப்பீங்க, எல்லாத்துக்கும் நாங்கள் பணம் கொடுத்து வாங்கணும், நீங்கள் படிக்கிறது லோனு கொடுப்பீங்க, நாங்கள் திருப்பி கட்டுவோம், எல்லாம் நாங்கள் எல்லாருக்கும் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். இப்போ நாங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா, நீங்கள் விவாத மேடையெல்லாம் பேசுகிறீங்களா, எதிர்ப்பு தெரிவிச்சு முடிஞ்ச வரைக்கும் ஒரு இப்போ ஒரு 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் டைம் கொடுக்குறீங்களா? ஒரு நாளைக்கு 5 மாவட்டம் சுற்ற விடுங்களாம். எவ்வளோ மதக்களை சந்திக்கிறாரு, எவ்வளோ ஒரு கருத்து கணிப்பு கேட்குறாரு. இன்றைக்கி வந்து எவ்வளோ உங்கள் சட்ட சிக்கலை நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இடையில சொல்லவே தேவையில்ல, எங்கே பார்த்தாலும் கொலை குற்றம், இப்போ கேஸு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. போதை இல்லா உலகம். நீங்களே வந்து போதையை ஒழிப்புன்னு ஒரு சைடு விளம்பரம் போடுறீங்க, ஒரு சைடு வந்து சம்மன் நடக்குது. அது காரணம் என்ன? நீங்கள் சரியாக உட்காந்து நடத்தினா உங்களுக்கு பயம் இருந்திருக்காரு. ஒரு அடுத்தது ஒரு ஆள் எதிர்கட்சியாக வந்தோன்னா எங்கெங்கே அரசாங்கம்லாம் டக்குன்னு பில்டிங் கட்டுறீங்க, பாலம் திறக்கிறீங்க, நீங்கள் மட்டும் சிலைகளை எல்லாம் திறக்கலாம். விஜய் எனக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்களா? காரணம் என்ன? ஏன் தடுக்கிறீங்க? முடிஞ்ச வரைக்கும் வழி விடுங்க. 2026 294 ஜெயிக்கிறாரு, கண்டிப்பாக எம்எல்ஏ ஆவார். எப்போதும் சொல்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாப்புல, ஆனால் நல்ல நறுக்குன்னு சொன்னாப்புல. இதெல்லாம் உங்களுக்கு புரிய போதா? இந்த இத்தனோண்டி இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க, இடத்துல கொடுத்தாங்க, பெரிய இடத்துல தான் கொடுத்தாங்க. அவங்களுக்கு எங்கே நோவுது? இவர் வந்துட்டு வந்தாருன்னு வச்சுங்க, அவங்களாம் பாய்சன் வச்சு கொல்றது தான். அவங்களாம் மட்டமான பயிலாம் இருக்கானோ, அவங்களாம் வச்சு கொல்லணும். அவங்களாம் இவன் வந்தாலும் இந்த நாட்டுக்கே ஒரு இதாக இருக்கும். இவங்களாம் சாவடிக்கும் இந்த நாய்கள்லாம். ஆமாம், கரண்டை கட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? திருச்சி போனால் அங்கே கட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேசக்கூடாதாம்மா, கையை காட்ட கூடாதாம்மா. இதெல்லாம் காட்டினா அவங்களுக்கு வலி வந்துடுது போல இருக்கு. இதெல்லாம் காட்டினா வீடியோ பேசுகிறார்ல, அது 5 நிமிஷம் இவர் வந்து பேசினார்னு வச்சுக்கோ. ஒன்றும் இல்லைங்க, மோடி இருக்கார்ல, இவர் சிஎம் இருக்கார்ல, இவரை வச்சுங்க, நம்ம தலைவர் வச்சுங்க, 3 பேரையும் உட்கார வச்சு பேச சொல்லுங்க. மூத்திரம் போயிடுவான் அந்த நாயெல்லாம், மூத்திரம் போயிடுவான். இன்னொருத்தர் இருக்கானே கத்துவானே, கண்ணம்லானே சீமா செருப்பால் அடிப்பான் அவனை. அவன் கத்துறானே, கருத்துள்ள பேச. இன்னும் மரத்துக்கிட்ட போய் இப்படி வலிக்கிறான். மரத்துக்கிட்ட போய் தகுதியே இல்லை, ஆனால் பேச தகுதியே இல்லை. மரத்துக்கிட்ட போய் பேசுவான் பொட்ட பையன். பீச் வைக்க டிஎம்கேன்னு ஆட்சி வரக்கூடாது, டிவிக்கே தான் வரணும். எங்கே பார்த்தாலும் இப்போ டிவிக்கே தான் வரணும். இது என்ன நியூஸு? சென்னை தமிழ் இது மாதிரி பல நியூஸில் அவர் வரணும், டிவிக்கு தான் வரணும். எங்களுக்கு அதான் முக்கியம். அவர் வந்தால் தான் நாங்கள் மாற முடியும். அவர் வந்தால் தான் எங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும். அவர் பண்ணுறாங்க, கரண்ட்டை பிடுங்குறாங்க, எல்லாம் தான் பண்ணுறாங்க. சிலிண்டர் விலை ஏற்றுறான், எல்லாம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் டிஎம்கே வரவே வேணாம். ஸ்டாலின் எங்கே தான் போயிடட்டும், வேண்டாம். கேட்குதா?
அவெல்லாம் தேவையே இல்லை, நம்மளுக்கு அவெல்லாம் தேவையே இல்லை. டிவிக்கே தான் வரணும். சீமானும் போகணும். பற்றி நிறையா சொன்னார். 2011 வந்துட்டு போனதை கரெக்டாக சொன்னார். அவரும் மீனவர் தான் அப்படின்னு சொல்கிறத அவர் உணர்த்தினார். அதே மாதிரி மற்ற முதல்வரெலாம் வந்துட்டு வந்தால் சும்மா தான் வந்துட்டு போவாங்க. ஆனால் இவர் வந்து நமக்காக இறங்கி பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக 2026 அவர் எலெக்ஷன் வருவார். புரியல. ஆமாம், எல்லாமே வந்து கரெக்டாக பேசியிருந்தார். நிறைய பேருக்கு வேலை வேணும் அந்த மாதிரி எல்லாமே பேசியிருந்தார். ஏன்னா வேலை வாய்ப்புலாம் நிறைய பேர் இல்லாமல் இருக்காங்க. சும்மாவே இப்போ இன்ஜினியரிங்லாம் முடிச்சுட்டு சில பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. இல்லைனா இந்த தொழிலாளர் ஏதோ இந்த மூடிட்டேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஓப்பன் பண்ணால் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதா இருக்கும். ஸோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நடக்கும். ஆனால் எப்போ நடக்கும்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த எல்லாருக்கும் 1000 ரூபா போகிறது, இந்த இதை ஓப்பன் பண்ணுறது, ரோடை சரி பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க ஆட்சி மறுபடியும் வரணும்னு. எது நடத்தினாலும் எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 மாதம் தான் நடத்துவாங்க. அப்போ வந்து யாரும் கேட்க முடியாது. அப்போ ஆட்சி வரணும்னு. டிவிக்கே கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வரும். எல்லாமே தெரிவிச்சாருண்ணா. சூப்பராக இருந்துச்சு. தளபதியை பார்க்கணும் வந்தோம். ஆசையார பார்த்துட்டு போகிறோம். மீனவரோட பிரச்சனை நிறைய பேசியிருந்தாங்கண்ணா. என்னென்ன சொன்னா மீனவர் பிரச்சனை? கண்டிப்பா மீனவருக்கு என்ன உதவி பண்ணணுமோ அதை கண்டிப்பா சீக்கிரத்துல 2026 கண்டிப்பா விஜய் செய்வார். அண்ணன் தான் இந்த மாவட்டத்தில் இவ்வளோ ஓட்டு வந்துட்டு இதோட ஓட்டு யாருக்கு வேணும்? எல்லா மாவட்டம் இருக்கு. எத்தனை மாவட்டம் இருக்கு? அண்ணன் மட்டும்தான் அடுத்த வருஷம் 26 அண்ணன் தான். அண்ணன் வந்தா எல்லாமே மாத்துவாங்க. ஒருத்தர் சொன்னாரு மஞ்சள் பஸ் வருது பச்சை பஸ் வருதுன்னு. நாங்க ஜெயிச்சு வந்தவங்க தெரியும் மஞ்சள் பஸ் வருதா இல்ல பச்சை பஸ் வருதான்னு. எங்க தலைவர் வந்து இப்பாரு அப்ப தெரியும் உங்களுக்கு. பிங்க் பஸ் முன்னாடி வருதா மஞ்சள் பஸ் முன்னாடி இருந்தேன். டிவிக்கே தானே எங்க ஓட்டு ஃபுல்லாவே. டிவிக்கே மட்டும்தான். தலைவரே ஆட்சி சேர்ந்தா ஓட்டா மாறாது. ஆனா பசங்க பேசுனா ஓட்டா மாறாது. ஒரு நிமிஷம்